ஹலோ. இன்றைக்கி வந்து மெட்ரோ டொலட்டோ ஐஎன்டி 560ஓட பேசிக் செட்டிங் அண்டு புது லோட் செல். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேவ்ரிட்ஜில் மொத்தம் 10 லோட் செல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஐஎன்டி 560 மேபி மேக்ஸிமம் 14 லோட் செல் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து கம்யூனிகேஷன் வந்து யூஸ் பண்ண லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கான கம்யூனிகேஷன், லேண்ட் கம்யூனிகேஷன். அப்போ ஈச் லோட் செல்லுக்கு நம்ம வந்து அட்ரஸிங் இருக்குது. நம்ம இனிஷியலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கமிஷனிங் பண்ணுறப்ப ஆட்டோ அட்ரஸிங் வந்து கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்பர் வேல்யூ வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ உள்ளே போய்ட்டு ஸ்கேலு உள்ளே போகிறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ணுற லோட் செல் டைப் வந்து பிடிஎக்ஸ் லோட் செல், பிடிஎக்ஸ் லோட் செல் டைப். உள்ளே போய்ட்டு உள்ளே வந்து இருக்குது சிங்கிள் அட்ரஸிங், மேனுவல் அட்ரஸிங்கு, ஆட்டோ அட்ரஸிங் அண்ட் ஷிஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஆட்டோ அட்ரஸிங் உள்ளே போய்ட்டு அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு இப்போ நம்ம ஆட்டோ அட்ரஸிங் பண்ணுறப்போ வந்து வெயிங் ஸ்கேலில் வந்து லோடு எதுவும் இருக்கக்கூடாது, 0 தான் இருக்கணும். ஆட்டோ அட்ரஸிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஒவ்வொரு லோட் செல்லுக்கும் நம்ம வந்து மேனுவலாக ஒரு ரெஃபரன்ஸ் வெயிட்டு கொடுத்து நம்ம அட்ரஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த சீக்வன்ஸில் வந்து நம்ம அட்ரஸிங் பண்ணணும். அதாவது நம்ம எந்த லோட் செல் வேணுமோ அதை அட்ரஸிங் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோ அட்ரஸிங் முடித்தா மட்டும்தான் நமக்கு வந்து பர்ஃபெக்ட்டு. அட்ரஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வேல்யூ வரும். இதில் நம்ம அட்ரஸிங் முடிக்கல அப்படின்னா வேல்யூ 0 வராது. இது ஓகேங்களா. இது ஆட்டோ அட்ரஸிங். இது மேனுவல் அட்ரஸிங் நம்ம மேனுவலாக ஓகே இந்த லோடு செல்லுக்கு இந்த அட்ரஸிங் மேனுவலாக தர்றது. பட் நான் வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம ஆட்டோ அட்ரஸிங்கில் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம செலக்ட் ஆகி வந்துடும். இந்த ஷிஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 2 இருக்குது. சிங்கிள் செல் ஷிஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் பேர் டைப். பாருங்கள், பேர் இருக்குது, சிங்கிள் இருக்குது. ஓகே, பேர்னால் 2 கம்பைண்ட் ஆகி வரும். 1 2 3 4 5 6 7 8 அது 2 பேர் கம்பைண்ட் ஆகி வரும். ஓகேவா. பேக்கில் போகலாம். அட்ஜஸ்ட் செல் அண்ட் பேர். இப்போ நம்ம ஷிஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஷிஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஷிஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு டிஃபால்ட்டு 1 தான் இருக்கணும், நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த ஷிஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து வெளியில் உள்ள லோட் செல் வந்து லெவலிங் கொஞ்சம் மிஸ்மேட்ச் இருந்தால் நம்ம வந்து 2 இதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒன்று மெக்கானிக்கலாக அட்ஜஸ்ட் பண்ணலாம், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் நம்ம இங்கே டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணால் ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா செல் 1 கொடுத்தாச்சா, செல் 1 உள்ளே பண்ணுவீங்க. ஓகே, இந்த இருக்குது 500564. இந்த செல்லு 1ஓட கால்டிங் வேல்யூ இருக்குது. இதுதான் நமக்கு வந்து 0. இது நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அது இதாகும், சேஞ்ச் ஆகும் ஷிஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகே, இதை நம்ம பண்ண வேண்டாம். பண்ணோன்னா நமக்கு வந்து இது வந்து நம்ம எப்போ 0 கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா. கெப்பாசிட்டன்ட் இன்க்ரிமெண்ட். இப்போ இதுக்குள்ளே போயிட்டோன்னா நமக்கு பிரைமரி யூனிட் கேஜி. இதில் பார்த்திங்கன்னா ஸ்பேன் வந்து 80,000 கேஜி. இந்த வேல்யூ வந்து 20 இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து 20 கேஜி. இது வந்து பிலோ 10க்கு வந்து 10 கொடுக்கணும். அபோவ் 10,000 கேஜிக்கு மேலே இருக்கிறதா 20 கேஜி தான் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுக்கணும். ஓகேவா. ஓகே, இது காலிப்ரேஷன் ப்ரொசீஜர் அது முன்னாடி பார்த்தோம். இது 0 காலிப்ரேஷன், ஸ்பேன் காலிப்ரேஷன், ஸ்டெப் அண்ட் கால் ஃப்ரீல் பண்ணுறப்போ நம்ம வந்து ரொம்ப அதிகமான வெயிட் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து இது தேவை கிடையாது. நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் வெயிட்டு ஸ்டாண்டர்ட் வெயிட் தேவையில்லை. வித்தவுட் வெயிட் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கால் ஃப்ரீயை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ மெயின்டெனன்ஸ் உள்ள போனால் உள்ள போகிறோம். டயக்னோஸ்டிக் உள்ள போய்ட்டோம். இதில் போனால் நம்ம லோடு செல் இண்டிவிஜுவல் லோடு செல் அவுட்புட் செக் பண்ணலாம். மொத்தம் 10 லோடு செல் இருக்குது. 10 லோடு செல்லோட எவ்வளோ
நம்ம கரண்ட்டு கவுண்ட் வேல்யூ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இது 0 கவுண்ட்டு அண்ட் இது வந்து ஸ்பேன் கவுண்ட்டு. ஷிஃப்ட் வேல்யூஸ் ஓகேவா? நான் அப்படியே சொன்னேன்னா ஷிஃப்ட் வேல்யூஸ் இந்த நம்ம அங்கே ஃபஸ்ட்டு இதில் பார்த்து பிடிஎக்ஸ் இதில் உள்ள போய் பார்த்தது அந்த இண்டிவிஜுவல் லோடு செல்லோட கரண்ட்டு கவுண்ட் வேல்யூ. இதுதான் வந்து நம்ம லெவலிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது செலக்ட் பண்ணிட்டேன்னு வைங்க, உள்ளே போய்ட்டு என்ட்ரு கொடுத்துருந்தேன். நம்ம மாற்றிக்கலாம் 0.9. இது என்ன டிஃபால்ட்டை 1 தான் நம்ம வைக்கணும். இது மேபி இது என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த லெவலிங் சரியாக இல்லை அப்படின்னா பர்ஃபெக்டாக எந்த லோடு செல்லில் வந்து லெவலிங் சரியில்லையோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப மேபி இந்த வெஹிக்கிளோட டைரெக்ஷன் மாறப்போ இதோட செட் அந்த வெயிட் வந்து மேக்ஸ் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கிரவுண்டு லெவல்லையே வந்து லெவலிங் கன்ஃபார்ம் பண்ணிடணும். சிவில் கூட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணிட்டாவே ஓரளவுக்கு நமக்கு வந்து எரர் வேல்யூ வராது. இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸில் மேக்ஸிமம் அந்த ஷிஃப்ட்டு அட்ஜஸ்ட் மேட்ச் பண்ணுற ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சு தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு இதில் பார்ப்போம், வேறு டாப்பிக்கில் பார்ப்போம்.